செலிப்ரேஷனுக்கு எவ்வளவு அழகா அடடா ஊர் பொண்ணுங்க மாதிரி அழகா வந்திருக்கீங்க. சோ இன்னையோடைய பொங்கல் செலிப்ரேஷன் வேற லெவல்ல ஸ்பெஷலா இருக்க போகுது. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இன்னைக்கு காம்படிஷன் அப்படின்றது கிடையவே கிடையாது. நம்ம ஜாலியலாமா பொங்கல் கொண்டாட போறோம். பல வித்தியாசமான விளையாட்டுகளை விளையாட போறீங்க. விஷிங் யூ கைஸ் ஆல் தி பெஸ்ட். இப்போ நீங்க எல்லாம் போய் உங்களோட இடத்துல உட்காந்துக்கலாம். குட் லக். Good evening, vanakkam and a very warm welcome. இது Vachika Hair Oil Super Mom powered by Brew. Anandam Brew உடன் ஆரம்பம் மற்றும் Britannia Milk Bikis. Food delivery partner Swiggy, India's largest food delivery app. Education partner First Bench. நம்பிக்கை ஆரம்பம். Special partner Meet and Eat Family Restaurant. Color partner Nippon Paint. Asia's real #1 paint. Co-presented by New Gen Kids மற்றும் Kinder Joy. Be unstoppable with Kinder Joy, Hot Wheels and Barbie surprises. கண்டிப்பாக பொங்கல் செலிப்ரேஷன்ல இசை எக்கச்சக்கமாக இருக்கணும். அதுக்காக தான் இறக்கிருக்கோம் சாரேகமாப்பா நிகழ்ச்சி. நம்மளுடைய லிட்டில் சாம்ப்ஸ் அண்ட் சீனியர்ஸ் ஒண்ணா வந்தா சும்மா அரங்கமே அதிரும்ல. Let's welcome our சாரேகமாப்பா seniors and little champs. கம்லே முதல்ல வா, பொங்கலுக்கு வந்திருக்க, பொங்கல் ஊட்டி விட்டுருவா. இந்த சாப்பிடு, பொங்கலுக்கு சாப்பிடு. சாப்பிடுறா, போடு. என்ன தம்பி, மோதிரம், புது சட்டை, கண்ணாடி, ரெண்டு கை இப்படி காட்டு. அப்பா என்னடா பளபளன்னு ரெண்டு மோதிரம் யார் வாங்கி கொடுத்தாங்க? அம்மா ஒன்று போட்டாங்க, அப்பா ஒன்று போட்டாங்களாடா? வெரி குட். ஆமா, நம்மளுடைய குட்டி ராக் ஸ்டார் வந்துட்டாங்க. பெரிய ராக் ஸ்டார் எங்க? இப்படியா கூப்பிட்டா வருவாங்களா? எல்லாரும் சேர்ந்து கூப்பிடலாமா? ராக் ஸ்டார் ரமணியம்மாள் பாட்டி வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய ஜீ தமிழ்ல சூப்பர் மாம் நிகழ்ச்சியுடைய பொங்கல் கொண்டாட்டத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. அதற்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. டெஃபினெட்லி பொங்கல்னா ஒரு பாட்டு வச்சிருப்பீங்க. அந்த பானையை பார்த்தாலும் பண்ணி அந்த பொங்கலோ பொங்கல் சொன்னீங்கன்னா அது பொங்கி வந்தா கொஞ்சம் சாப்பிடுவோம் பாட்டி. சரிம்மா, சரிங்களா? பாடுங்க பாட்டி, எங்களுக்காக ஒரு பொங்கல் பாட்டு பாடுங்க. ஒன்னு விளையும் பூமியடா, விவசாயத்தை பொறுப்பாக கவனிச்சு செய்வோமடா, உண்மையாய் உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. போடு மனப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு, பசுவும் தழைய போட்டு பாடுபாடு செல்ல கண்ணே. மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணே, பசுவும் தழைய போட்டு பாடுபாடு செல்ல கண்ணே. ஆத்தூரு கிச்சடி சம்பா, ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு, ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி
புடுங்கி நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் பிடிச்சி அரைச்சி போடு செல்ல கண்ணு நாக்க புடுங்கி நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் பிடிச்சி அரைச்சி போடு செல்ல கண்ணு. பாட்டி இந்த டைம்ல நீங்க பாடிட்டீங்க, பெரிய ராக் ஸ்டார் குட்டி ராக் ஸ்டார் கேட்கலாம். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சார் இப்போ வந்து நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க கேள்விப்பட்டோம். ஹவுஸ் ஜோ? ஆமா. ஏதோ உங்க வீட்ல வந்து ஜோதிகா மேடம் கூட ஒரு படம் நடிக்கிறேன்னு சொன்னாங்களே, உண்மையா? அதான் ஹவுஸ் ஜோனா ஃபைன் சொல்லணும். எஸ், அமேசிங். கண்ணாடி போட்டு சொல்லு. ஹவுஸ் ஜோ? ஃபைன். அமேசிங். ஒரே ஒரு தடவை எல்லாருமே சேர்ந்த மாதிரி நம்மளுடைய சூப்பர் மாம்ஸ் ஒரு பக்கம் நீங்க குழவ போட போறீங்க, இன்னொரு பக்கம் ஆக்சுவலி தே ஆர் வெரி ட்ரெயின் கிளாசிக்கலி அண்ட் பரதநாட்டியம் லீ சாங்ஸ் இந்த சிங்கர்ஸ் நமக்காக பாட போறாங்க, குழவ போட போறீங்க. ஓகேவா? ரெடியா? எவ்ரிவன் டுகெதர். பொங்கலோ பொங்கல். கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க, ஊர் பக்கம் வந்து ஒரு சிலம்பம் மேக்ஸிமம் 2 சிலம்பம் வச்சு ஆடுவாங்க. நான் 4 சிலம்பம் வச்சு ஆடுறேன். இந்த போட்டியோட பேரே குச்சியும் ரிப்பனும். இந்த போட்டிக்கு நான் கூப்பிட போறது போட்டியாளர்களாக அனிதா வெர்சஸ் கிருத்திகா அண்ட் ஸ்வேதா வெர்சஸ் அர்ச்சனா. வாங்க. உங்க 2 பேருக்குமே இந்த குச்சிகளை வந்து பெல்ட்டா கட்டிடுவோம். இப்போ உங்களுக்கு தெரியுதா, ஒரு ரிப்பன் வந்து ஒரு போல்ல இருக்கு, இன்னொரு போல் எம்டியா இருக்கு. இப்போ இந்த ரிப்பன் ஃபுல்லா இந்த சைடு வந்துடும். எப்படி அப்படின்றது போட்டி நீங்க விளையாட ஆரம்பிக்க உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும். முதல்ல இந்த பெல்ட் நீ கட்டுமா. ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், 2 பேருடைய இடுப்புல வந்து நாங்க ஒரு பெரிய போலை கட்டிட்டோம் இல்லைங்களா? இப்போ நீங்க 2 பேரும் கையை பின்னாடி தான் கட்டணும். ஓகே? இப்போ அங்க இருக்க மொத்த ரிப்பன் இந்த போல்ல வந்து இப்படியே சுத்திக்கணும். இது அந்த அளவுக்கு நீட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் டெஃபினட்டா நீங்க அதை கம்ப்ளீட்டா அந்த ரிப்பன் இந்த சைடு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடணும். ரெடிங்களா? ஆல் தி வெரி பெஸ்ட். கிருத்திகா அண்ட் அனிதா வெர்சஸ் ஸ்வேதா அண்ட் அர்ச்சனா. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஒரு 2 நிமிஷம் கோஆபரேட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் போட்ட அரிசிக்கு மாவு வந்திருக்கும், நாளை காலையில் இட்லி யூஸ் ஆயிருக்கும். என்ன அவசரம் உங்களுக்கு? இந்த கிரைண்டர் வேற லெவலில் வேலை செஞ்சது. இந்த கிரைண்டர் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன். உங்களுடைய டைமிங்கை பீட் பண்ண முடியுமான்னு செக் பண்ண போகிறோம். அடுத்த மில்ல ஆன் பண்ணலாமா? யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்ன பண்ண சொன்ன, நீ என்ன பண்ணுற? ஒரு சைடுமா நான் புரிய வைக்கிற போட்டிய. இது இப்படி வந்துச்சுன்னா இது அழகா சுத்தும். கையை யூஸ் பண்ணாம பண்ண இது. ஸ்வேதா அண்ட் அர்ச்சனா வாழ்த்துக்கள், ரொம்ப சிறப்பாக விளையாடி இருக்கீங்க. ஒரு வித்தியாசமான விளையாட்டு சிலம்பம் வந்து இப்படி கூட விளையாட முடியும் அப்படின்னு நீங்க இன்னைக்கு தமிழகத்துக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ வெரி மச். இது வீட்டுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா கீழே துணி நீங்க மாப்பா யூஸ் பண்ணலாம். ஓகே, டன். தேங்க்யூ. கண்டிப்பாக பொங்கல் செலிப்ரேஷன்ல இசை எக்கச்சக்கமாக இருக்கணும். அதுக்காக தான் இறக்கியிருக்கோம் எங்களுடைய ஃபைனஸ்ட் ஃபைண்ட். எஸ், சாரிகமாப்பா சீனியர்ஸ்ல இருந்து ஃபைட்டிங் ஸ்பிரிட் கொண்ட ஒரு பாட்டை எப்படி பெர்ஃபார்ம் பண்றா தெரியுமா அப்படின்ற அளவுக்கு பேர் வாங்கியிருக்க இன்னைக்கு எப்பவுமே ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் டேலண்ட்ஸ் ஆக இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் ஸ்ரீநிதி. ஆடாத வண்டியில அதிராத கொண்டையில
பூசவள்ளி வந்திருக்கா ஒரு ஆம்பளைங்க பத்திரமியா. ஆண்டிப்பட்டி சிலுசிலுக்க அரசம்பட்டி கலகலக்கு தேனியெல்லாம் தகதக பீர பாண்டி கிருகிருக்க சின்ன மனு திரு திருக்க கம்பாமெல்லாம் கதகதக்கு பட்டி உச்சி கொட்டை வேடப்பட்டி நெத்தி கொட்டை கல்லிங்க பட்டி கருத்து கொட்டை கரியப்பட்டி அட வரிச நாடு காயப்படி வாழையும் சரியா குளிச்ச பட்டி காயும் அந்த பூசலூர் கருக ஆடி கொடுக்காத தோட்டம். சத்தா போட்ட பையன் ஊரா திருந்த பையன் உச்சி கட்டி பார்த்த பையன் ஊரை கட்டி பார்த்த பையன் விழுந்த பையன் ரெண்டு ஆட்டம் போன பையன் ரொம்ப அவதான் பையன் ஆடாத்த ஆடமல வெட்டி கட்ட பையன் நடந்த பையன் ஒத்த செருப்பு போட்ட பையன் பையன் அடவிடல பையன் ஒருத்த சும்மா வெட்டி பையன் ஒருத்த தெரிஞ்சு கடந்த பையன் ஒருத்த தன்னா மறந்த பையன் ஒருத்த இது கட தெருவே இத களவாட போவோம் இத கட தெருவே இத தென்வாட போறது இந்த சிங்கம். நான் இருக்கேன் மஞ்சள் இருக்கேன் நீ வருகிறேன் மஞ்சள் நான் இருக்கேன் நாத்து நட நீ வாரி விழாவ நான் இருக்கேன் உருகடிக்க நீ வாரிய வாய்த்தா நான் இருக்கேன் வழி வரிக்க நீ வாரி பணமரமா கல்லெடுக்க அவங்க தரமேடா நான் இருக்கேன் செலவு சுத்தா நீ வாரிக பஞ்சாரமா நான் இருக்கேன் கொடுத்திருக்க நீ வாரி குதிரிக்காடா நான் இருக்கேன் நண்பரட்ட நீ வாரியா நாட்டு மொழி இதெல்லாம் நல்ல நல்ல சோப்பு அப்படி அள்ளிக்கெடுத்து போட்டு அப்படியே அள்ளிக்கெடுத்து போட்டு பொங்கல் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த மாட்டு பொங்கல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். அந்த வகையில 2 மாடுகள் வந்து நம்ம இன்னைக்கு இந்த மேடையில இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆசைப்படுறோம். ஒண்ணு வந்து கோமாதா, இன்னொன்னு குலமாதா. 2 பேரும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்திருக்காங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்காக. இந்த போட்டியில கலந்துக்க முதல்ல குழந்தைங்க எல்லாம் மேடைக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க 4 பேர் வந்து 1 டீம். ஓகே. உங்க பேர் வந்து கோமாதா டீம். அடுத்த டீம் குலமாதா வாங்க. ஃபர்ஸ்ட் கமலேஷ் மாதிரி என்ன பண்றான்றத பாத்துக்கோங்க. அதே தான் நீங்க பண்ண போறீங்க. இப்படி வாசலின் எடுத்து இரு ஒரு நிமிஷம் இரு. இந்த மாதிரி மூக்கில தடவிக்கிறீங்க. இப்போ வந்து குனிஞ்சு பஞ்சு உங்க மூக்கில எடுக்கிறீங்க. இதுவே ஒட்டிக்கிச்சா? இப்போ நேரா இப்படி ஓடியாரீங்க. ஓடியா ஓடியா ஓடியா. வெரி குட். இப்போ எடுத்து மாட்டோட மூக்கில ஓட்டு. விட்டாச்சா? வெரி குட். இப்போ திருப்பி போடு. ஆனா இது எப்படி விளையாட போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஓடி போய் அதை ஓட்டுவீங்க.
வந்து 4 பின்னாடி நின்னுப்பீங்க. எந்த டீம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காட்டன்ஸ் அந்த மாட்டி கொட்டுறீங்க அப்படின்றது தான் சேலஞ்ச். ஓகே ஜாரா, கோமாதா டீமை நீங்க மானிட்டர் பண்ணுவீங்க. கமலேஷ், குலமாதா டீமை நீங்க மானிட்டர் பண்ணுவீங்க. போங்க. On your mark, get set, go. ஓடு 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 ஓடு. அதுதான் டைம் அப்புக்கு அப்புறம் வந்து கவிக்கிட்டு இருக்க. வா தாண்டா, வா வா. 20, 20. Okay, counting start. 1. Then this 27. எவ்வளவு அழகா இருக்கு. Yes. பொங்க பானை, அழகான ஒரு செட்டு. கண்டிப்பா. நம்ம லேடிஸ் எல்லாம் ஃபுல்லா புடவெல்லாம் கட்டிட்டு ஃபுல்லா மேக்கப். Yes, yes. ஆனாலும் என்னவோ ஒன்று மிஸ்ஸிங் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்மா. நான் சொல்றேன். கிராமிய கலைஞர் இல்லனா சற்று இன்கம்ப்ளீட் தான் இருக்கும். அப்சல்யூட்லி சார், நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. ஒரு அழகிய கிராமிய கலைஞர், கண்டிப்பாக நாட்டுப்புற பாடல்களுக்கு பெயர் கொண்டவர். இன்னைக்கு ஒவ்வொரு மேடையிலும் இவர் வந்து அந்த நாட்டுப்புற பாடல்கள் பாடும்போது அதோடைய அழகு, அதோடைய பாரம்பரியம் பார்க்கும்போதே வியப்பாக இருக்கு. டைம் ஃபார் us to welcome the extremely talented மச்சியம் பாலா அவர்கள் on the பொங்கல் ஸ்பெஷல். சுகமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. இன்னைக்கு நம்மளுடைய சூப்பர் மாம்ஸ் இங்க பாருங்க, உங்களுக்காக எக்ஸ்ட்ராவா மேக்கப்லாம் போட்டுட்டு எவ்வளவு அழகா வச்சிருக்கேன். மம்மி ஹாய் சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. இவ்வளவு நேரம் கண்ணாடி போட்டுட்டியப்பா? அதான் பளிச்சுன்னு தெரியுது. தெரியுது. அவங்களோட பிள்ளைங்க அவங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அப்படிங்களா?
எல்லாமே என்னோட அக்கா மரல் என்னோட மருமகன் தான். அதான் நானும் சொன்னேன். தாய்மாரல்ல பார்க்கும்போது தாய்மாரல் மாதிரி இல்லை, எல்லாமே சின்ன சின்ன குழந்தையா இருக்கிற மாதிரி இருக்கு. யார் யார் யாரு? அக்கா தங்கச்சி மாதிரியே இருக்கு. ஒரே நிமிஷம் எழுந்துக்க சொல்றேன், வேற மாதிரி வச்சுப்பீங்க. உட்கார்ந்து இருக்கிற அக்காமார்கள்லாம் இப்ப எழுந்துருங்க. அதுனே அதாச்சு எழுந்துரு. அப்படியா? சின்ன பிள்ளை மாதிரி இருக்காங்க. நம்ம ஊர்ல சின்ன பிள்ளை மாதிரி இப்படிதான் இருப்பாங்க. ஆமா ஆமா இப்படிதான் இருப்பாங்க. கரெக்டுங்களா? ஆமா ஆமா. அழகா இருக்கீங்க அக்கா. இந்த பொங்கலுக்கு ஒரு அழகிய பாட்டு பாடணும்னா என்ன பாட்டு பாடுவீங்க? பொங்க பானை பொங்கு நல்ல நேரம் பாரு, ஆத்தானோட குலபட்சத்தம் கேட்கும் பாரு, எங்க அலங்காநல்லூர் சல்லிக்கட்டு, எங்க அலங்காநல்லூர் சல்லிக்கட்டு, அங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாரு, எங்க சூப்பர் மேம் எங்க அக்காமார்களுக்கும், அர்ச்சனா அக்கா என் மருமகளே ரெண்டு பேருக்கும் பொங்கலோ பொங்கலுங்க, ஆமா பொங்கலோ பொங்கலுங்க, பொங்க பானை பொங்கு நல்ல நேரம் பாரு, பொங்க பானை பொங்கு நல்ல நேரம் பாரு, என் அத்தானோட குலபட்சத்தம் கேட்கும் பாரு, என் பாட்டியோட குலபட்சத்தம் கேட்கும் பாரு, என் அத்தை மக வந்து நிப்பா, என் முறை பொண்ணு வந்து நிப்பா, நாங்க சல்லிக்கட்டு பார்த்து நிப்போம், பொங்க பொங்க பானை பொங்கு நேரம் பாரு, நாங்க கல்யாண தேதியத்தான் பொங்கலோ பொங்கலுங்க, எங்க சீத்தமிடு பொங்கலுங்க, ஆமா பொங்கலோ பொங்கலுங்க, எங்க சீத்தமிடு பொங்கலுங்க, பொங்கலோ பொங்கலுங்க, சூப்பர் மாமோட பொங்கலுங்க, போடுறா பொங்கலோ பொங்கலுங்க, சூப்பர் மாமோட பொங்கலுங்க, பொங்கலோ பொங்கலுங்க, சூப்பர் மாமோட பொங்கலோ பொங்கல். உங்களுக்கான அந்த சிம்மாசனம் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க உட்காரலாம். நிறைய விஷயங்கள் என்ஜாய் பண்ண போறோம். வெரி வார்ம் வெல்கம் once again to Super Mom. வாங்க ஐயா. நன்றி நன்றி. இன்னைக்கு இந்த அமேசிங்கான பொங்கல் செலிப்ரேஷன் ஆஃப் சூப்பர் மாம்ல நிறைய ஸ்பெஷலான கெஸ்டும் இருக்காங்க, சூப்பர் மாம்ஸும் இருக்காங்க. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா இன்னைக்கு போட்டி அப்படின்றது சும்மா ஜாலிக்காக விளையாட போறோம். பொங்கல்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது என்ன? காலையில எழுந்ததுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் சும்மா அமுக்கிக்கிட்டே இருக்கலாம். அப்படி வித்தியாசமான தின்பண்டங்களை வச்சுதான் இப்போ ஒரு போட்டி நடத்த போறோம். 5 மம்மிஸ் மேடைக்கு வரதுக்கு முன்னாடி முதல்ல கொண்டு வாங்க டேபிள்ல தட்டை, அதிரசத்தை, அந்த குச்சியை எடுத்துட்டு வாங்க மாமா. இப்போ இந்த லேடிஸ் 5 பேர் மேடைக்கு வந்து இதை எடுத்து இவங்க வாயில வச்சுக்கிட்டு கையை பின்னாடி கட்டிப்பாங்க. இப்போ இந்த குச்சியை யூஸ் பண்ணி இந்த இருக்கிற அதிரசம் எல்லாத்தையுமே இதுல கோத்து இருக்கணும். யார் அதிகமான இப்படிப்பட்ட அதிரசத்தை இதை கோக்குறாங்க அப்படின்றதுதான் இதுல போட்டி. முதல்ல 5 கண்டஸ்டன்ட்ஸ் வர போறாங்க. அதுல கன்ஃபார்ம்டான ஒரு கண்டஸ்டன்ட் மட்டும் நான் கூப்பிட்டுறேன். அந்த கன்ஃபார்ம்டான கண்டஸ்டன்ட் எங்களுடைய சரிகமப்பா கண்டஸ்டன்ட் அண்ட் அவர் கோல்டன் கேர்ள் வர்ஷா. பாக்கி 4 சூப்பர் மாம்ஸ் யார் வர போறாங்க? Your time starts in 3, 2, 1, starting! முதல் முறையாக காம்படிஷனை சீரியஸா எடுத்து விளையாடுது நம்ம கிருத்திகா ஆண்டி. கிருத்திகா அங்க சீரியஸ்னா இங்க பாரு. டேபிள பிடிக்காதீங்க, டேபிள பிடிக்காதீங்க. ஆண்டி எழுக்கிறீங்களா இல்லையா? இருக்கா வச்சுக்கோங்க.
முடியுமா? ஐயோ ஓகே we have 10 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Time up. ஒரு நிமிஷம் இருங்களேன். தீபா என்ன பண்ணிக்கிற? எனக்கு புரியல. எல்லாத்தையும் கீழே தள்ளுறதும் ஐடியாவா? யார் பெருக்குவா இத? ஏமா ரவ மேல அவ்வளோ ஐயே இத பாருங்களேன். அங்க பாருங்க ப்ரொஃபஷனலா ஒருத்தர் ஒரு பேக்கரி நடத்துற ஸ்டாண்ட் மாதிரியே நிக்கிறியேமா நீ. லட்டு என்னடா ஆறா போடு கீழே. வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் தெரியுமா? வருஷா வந்து கடைசி வரைக்கும் குச்சியை வச்சில. ஏய் இவ அதிரசம் 1, ஏய் இவ அதிரசம் 2. இவங்களுக்குலாம் ஸ்ருதி செக் பண்ணி இருந்திருக்கேன் நீ. இல்லை நீங்கள் டாஸ்க்கை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது நான் அங்கே நெக்ஸ்ட் பாட்டு அது லிரிக்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ டாஸ்க்கே எனக்கு என்னன்னு புரியல. அதான் நீங்கள் டக்குன்னு என்னோட பேர் கோல்டன் கேர்ள்னு கூப்பிட்டப்போ இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சு இல்லமா? இப்போ புரியுது. இப்போ நீ பண்ணி நான் எத்தனை எடுக்கிறேன்னு பார்க்குறேன். பாரு எப்படி எடுக்கிறா பாரு. எப்படி வெளில வரும் எப்படி வரும். ஆ எடு. எங்களுக்கு நீ விளையாடணுன்றதெல்லாம் இல்ல, மூஞ்சி முழுக்க ரவை ஆகணும் அவ்வளவுதான் எங்களுக்கு. மச்சிமாலா அவர்களே இந்த போட்டியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அருமையான போட்டி. ஆஹா. இந்த மாதிரி நான் போட்டி நான் பார்த்தே இல்லை. நாங்களே யோசிச்சது இல்லையே. எங்க இருந்து கண்டுபிடிச்சிக்கிறதுரா? நமக்கு கை அமுக்கு எல்லாம் யூடியூப் தான். அப்படிங்களா? இந்த அதிரசத்தை பத்தி ஒரு பாடல் இருக்கு. அப்படியா? ஆமா. இப்போ நீங்க அதிரசத்தை படி பாடுங்க. இந்த 5 பேபிஸ் எப்படி ஆடுதுன்னு மட்டும் பாருங்க. எங்க ஆண்டிப்பட்டி செல்லம்பட்டி அதிரசம், ஆமா அதிரசம், ஆமா அதிரசம். எங்க மூக்காயி சுட்டு வச்ச அதிரசம், ஆமா அதிரசம். அங்க பச்சரிசி, அங்க பலகாரம், அங்க செஞ்சு வைப்போம் நாங்க சிலகாரம். அங்க பச்சரிசி பலகாரம் செஞ்சு வைப்போம் சிலகாரம். பொங்க 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 சீர்வரிசை கொண்டு போகும் அதிரசம், பொங்க சீர்வரிசை கொண்டு போகும் அதிரசம். மதுரை பெருமை சொல்லி எங்க மதுரை பெருமை சொல்லி பாட்டு பாடும் அதிரசம், மதுரை பெருமை சொல்லி பாட்டு பாடும் அதிரசம். அதிரசம் ஆமா அதிரசம், அதிரசம் சுட சுட அதிரசம், அதிரசம் ஆமா அதிரசம், அதிரசம் ஆமா அதிரசம் சுட சுட அதிரசம், சுட சுட அதிரசம், சுட சுட அதிரசம். சீர்வரிசை சீர்வரிசை எங்க சீர்வரிசை அதிரசம். டெஃபினெட்லி இந்த ரவுண்டோட வின்னர் லட்டு கிருத்திகா. அவங்களுக்கு ஒரு பானை எடுத்துட்டு சீனியர்ஸ்ல தி பிரைட் ஆஃப் தி ஷோ ஆக இருந்தவங்க 64 வயசு. ஆனா அவங்களுடைய கனவுகள் அவ்வளவு பெருசு. எஸ் 64ல நான் பறக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாக சொன்ன நம்மளுடைய ராக் ஸ்டார் ரமணியம்மாள் வராங்க இந்த சூப்பர் மாம் உடைய பொங்கல் செலிப்ரேஷனுக்காக. லெட்ஸ் வெல்கம் ராக் ஸ்டார் ரமணியம்மாள். கான கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா 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 வரியா. அட உன்னட மடையா கண்மயக்கும் பாட்ட சொல்லி பாட்டு ஒண்ணு தரியா தரியா தரனே 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 தரனே. மனசில் இடம் பிடிச்சா எலெக்ஷன்ல ஜெயிச்சா ஊரு ஜன மூக்குல வரல வைக்கும். டக்கு முக்கு டக்கு தாளம், ஏ டக்கு முக்கு டக்கு மேளம்,
கிச்சு கிச்சு எக்கச்சக்க டக்கு முக்கு டக்கு மேளம். கான கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா கண்மயக்கும் பாட்ட சொல்லி பாட்டு ஒன்று கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா 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 கண்மயக்கும் பாட்ட சொல்லி பாட்டு ஒன்று தரியா தரியா. அந்தியில வந்தடிச்சு ஆடி விளையாடு சிட்டாஞ்சலிக்கு 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 நீ தந்தி ஒன்று மீட்டிக்கிட்டு முன்ன வந்து பாடு பொழுதிருக்கும் போதே புகழ் தேடு இளமையது போனால் திரும்பாது கல்லூரிக்குள் கண்ட கனா நல்ல கனவாக கண்முழிச்சி கற்றதெல்லாம் நல்லதனமாக காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்களே. கான கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா 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 கண்மயக்கும் பாட்ட சொல்லி பாட்டு ஒன்று தரியா 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 மனசில் இடம் பிடிச்சா ஓஹோ ஜலசு நில ஜெயிச்சா ஓஹோ ஊரு ஜனமோ கொலவரலமக்கோ டக்கு முக்கு டக்கு தாளோ டக்கு முக்கு டக்கு மேலோ கிச்சு கிச்சு எக்கச்சக்க டக்கு முக்கு டக்கு மேலோ கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா கண்மயக்கும் பாட்டை சொல்லி வாழ்த்து ஒன்று தரியா தரியா வரியா 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 தரியா தரியா. இன்னைக்கு சூப்பர் மாமாவுடைய இந்த பொங்கலோ பொங்கல் ஸ்பெஷல்ல கண்டிப்பாக இந்த மேடையில உங்களை செலிப்ரேட் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாட்டி. இரு உனக்கு 2 வரி பாடிடுறேன். ஏன் பாட்டி? இருங்க வரேன். அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் வடித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். இன்னைக்கு சூப்பர் மாமாவுடைய இந்த மேடையில ஒரு சூப்பர் மாம் ராக் ஸ்டார் ரமணி அம்மாளை கொண்டாடுறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதனால இருக்கிற சூப்பர் மாம்ஸ் எல்லாரும் வந்து பாட்டி கூட ஒரு அழகான செல்ஃபி எடுத்துடலாமா? சோ பாட்டி இவங்க எல்லாரும் வந்து நம்மளுடைய சூப்பர் மாம். அவங்க குழந்தைங்க கூட இங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க, பல போட்டிகள்ல இருக்காங்க. ராக் ஸ்டார் ரமணி அம்மாள் ஒரு ட்ரூ சூப்பர் மாம் கூட இந்த மேடையில் நாங்க இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லதொரு குடும்பம் அடடடடா. பல்கலைக்கழகம்
நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்புமணி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க. சூப்பர் பாட்டி. உண்மையிலேயே நல்லது ஒரு குடும்பம், அது ஒரு பல்கலைக்கழகம். ஆனா எங்களுடைய இந்த பல்கலைக்கழகத்தோடைய பிரின்சிபல் ஒரு சூப்பர் மாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கத்து கொடுக்குறவங்க நீங்க தான். அதனால எங்களுடைய பிரின்சிபல் டாக்டர் ரமணியம்மாளுக்கு நல்லா கை தட்டுங்க, விசில் அடிங்க. சூப்பர் மாம் தான் இப்படி இருக்கணும்ப்பா அப்படின்னு எப்பயும் சொல்லுவாங்க. பாட்டி, அம்மா அப்படின்ற ஒரு ஸ்தானம் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பாட்டி முக்கியம்? சூப்பர் மாமாக இருக்கிறது எவ்வளவு முக்கியம்? அம்மா வந்து கோடி சொத்து இருந்தாலும் ஒரு தாய்க்கு ஈடாகாது என்னை பொறுத்த வரைக்கும். அந்த உலகத்தில் வாங்க முடியாத ஒரு பொருள் வந்து ஒரு சொத்து வந்து தாய் என்ற ஒரு சொத்து. ஆமா பாட்டி. உங்களால் முடிஞ்ச ஒரு பிடி சாதம் போட்டு காப்பாற்றணுன்றதை நான் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன், சின்ன பசங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன். சூப்பர் பாட்டி. அம்மாக்காக ஒரு பாட்டு பாடிடுறீங்களா? அம்மாவுக்காக. பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன். பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன். துணையாக கொண்டு நீ நடை போடு என்று, துணையாக கொண்டு நீ நடை போடு என்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. எல்லாரும் சேர்ந்த மாதிரி பாட்டிக்கு இதை பிரசன்ட் பண்ணுங்க வாங்க. நீங்க எல்லாருமே ஆசைப்பட்டு நம்ம பாட்டிக்காக வாங்கினது. பாட்டி, இது என்னன்றது ஓபன் பண்ணி பார்க்கலாமா பாட்டி? நேற்று மெல்போர்னில் பாடினேன் இல்லைங்களா? ஆமா. அங்கேருந்து ஒரு தீவிர ரசிகர் எனக்கு, அவங்க வந்து நேற்று இந்த சாரி மெல்போர்ன்லேருந்து வந்து விசாரிச்சு. ஒரு நிமிஷம் பாட்டி, உங்களுக்குலாம் மெல்பர்ன் எங்கன்னு தெரியாது, ஆஸ்திரேலியா இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற மெல்பர்ன். ஆமா, வாயமுடு. அப்புறம் இந்த துபாய் இருக்கு இல்லைங்களா, அங்க வீக்கெண்ட் போயிடுவாங்க. அது பத்தாதைக்கு சாட்டர்டே சண்டேலாம் என்னால இந்தியாவில் இருக்க முடியாது, ஸ்ரீலங்கால ஷோ இருக்குடா. பாட்டிக்கு பை தூக்குனாலே நம்ம பணக்காரங்க ஆயிடலாம். பாட்டி, இது உங்களுக்காக வாழ்த்துக்கள் பாட்டி. எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க பாட்டி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்களுடைய சூப்பர் மாம் ராக்ஸா ரமணியம்மாளுக்கு நல்லா கை தட்டிருங்கப்பா. பொங்கல் ஸ்பெஷல்ல இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைங்க மில்க் பிக்கீஸோடைய பொங்கல் செலிப்ரேட் பண்ண போறாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கையில பிஸ்கெட் பேக்கெட்ஸ் இருக்கு. ஐஷு இந்த பக்கம், விஷ்ணு அந்த பக்கம். உங்களோட பிஸ்கெட் பேக்கெட் ஓபன் பண்ணி ஒரு பிஸ்கெட்டா நீங்க ரித்திக்கும் நீங்க ரேத்வாக்கும் கொடுப்பீங்க. இந்த பானைக்குள்ள பிஸ்கெட்ஸ் யாரும் ஒரு பெரிய டால் கவரா எடுக்கிறீங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகேயா? ரெடியா? லெட்ஸ் ஸ்டார்ட். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. Quickly. அரிக்கிட்டே வாங்க. ரெண்டு 3 5 நிமிஷம் கிடைக்கும் பிஸ்கெட். 5 4 3 2 1. ரெண்டு பேருமே வித்தியாசமா செலிப்ரேட் பண்ணிருக்காரு. தி மில்க் பிக்கீஸ் பொங்கலோ பொங்கல். எக்ஸைட்டிங்கான வவுச்சர் காத்துட்டு இருக்கு ஃபார் ரேத்வா அண்ட் ஐஷு அண்ட் ஃபார் விஷ்ணு அண்ட் ரித்திக். இது மில்கிக்கு மில்க் பிக்கீஸ் பொங்கல். இந்த பொங்கல் ஸ்பெஷல் செலிப்ரேஷனுக்காக டைம் ஃபார் us to welcome our 10 super moms. எல்லாரும் சேர்ந்த மாதிரி வந்தால பொங்கல் செய்யலாமா? இது மில்கிக்கு மில்க் பிக்கீஸ் நல்ல பிறவி
உன்னை தேடி வருவேன் செல்லம் ஓடி வருவேன் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன் செல்லம் ஓடி வருவேன் அன்பாக நந்தனா உன் தோலே தூயிருப்பேன் என் வீட்டு குத்தோலைக்கே நீ கச்சா என் வாழ்க்கையே கெத்தே எங்க வீட்டு குத்துவலக்கே கச்சா என் வாழ்க்கையே கெத்தே ஏ கம்மால நான் இருந்தா உன்னை கட்டி பிடிச்சே தூங்கிருப்பேன் எங்க வீட்டு குத்துவலக்கே கச்சா என் வாழ்க்கையே கெத்தே என் தடி மாறா நான் இருந்தா கட்டி பிடிச்சே தூங்கிருப்பேன் தடி மாறா நான் இருந்தா கட்டி பிடிச்சே தூங்கிருப்பேன் வீட்டு குத்துவலக்கே நீ கடத்த என் வாழ்க்கை கெத்தே நீ கடத்த என் வாழ்க்கை கெத்தே குட்டி ராக் ஸ்டார் கமலேஷ் செம்மையா பாடுறீங்க. இந்த ஒரு பாட்டு வச்சு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவே உங்களுக்கு வந்து ஒரு ஹக் கொடுத்து உங்களுக்கு கிஸ் பண்ணாங்க இல்லையா? அமேசிங்கா, வெரி ஹாப்பியா? இப்போ எங்களுடைய சூப்பர் மாம்ஸ் எல்லாம் மேடைக்கு வாங்க. கமலேஷ், are you ready? அழாதடா, கண்ணீர் தெரியுது பாரு, தொடச்சு அழாத. ரெடிங்களா கமலேஷ்? நீங்க ஆட கூட நம்மளுடைய கமலேஷ் அக்காஸ் எல்லாம் ஆட அடடா ஊரு கை தட்டுறது நமக்கு இங்க கேட்க போறது. ரெடியா? பாட்டு போடுங்க.
கமலேஷ் சார், நீங்க ஆடும் பொழுதெல்லாம் சைடா பாத்துக்கிட்டே ஆடுறீங்களே, அந்த ஆசாமியை பார்த்து தானே ஆடுறீங்க? ஆ? இவனுடைய கோரியோகிராஃபி பத்தி, இவனுடைய அமேசிங் டான்ஸை பத்தி எல்லாருமே ஒரு வார்த்தை கண்டிப்பா சொல்லி ஆகணும். ரியலி 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 தி கியூட்டஸ்ட் கிட். நிஜமாவே ஹக் பண்ணி ஒரு கிஸ். எல்லாருமே பேசிக்கிட்டோண்டே ஒரு 4 கவுண்டாவது கண்டினியூஸா போடுறா ஒரு ஸ்டெப்னா 2 கவுண்ட்ஸ்ல மாத்திட்டே. அதாவது அதுவே அவங்க அப்பா 1 கவுண்டா போடுறாரு, அதனால அவன் 2 கவுண்ட்ஸா போடுறான். கூட அவங்க அம்மால போதும் போதும் அப்படின்றாங்க. அவர் எங்க, அவர் பாத்துல இவன் பெர்ஃபெக்ஷனாக ஆடும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. இன்ஃபேக்ட் இப்போ ஆடுறதை விட அவங்க அப்பா வந்து டைவர்ட் பண்ணிட்டாரு. அவன் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து அவன் ஆடினப்ப அவன் அவ்வளோ சூப்பராக. ஒரே ஒரு விஷயம் என்னது, இவன் ஆடுறத நீங்க பாத்தீங்களோ இல்லையா, அவங்க அப்பா ஆடுறத பாத்தீங்க. அவரோட பிளான் என்ன அதானே. கமலேஷ் அக்காஸ், நீங்களாம் போய் இப்போ ஐடெக்ஸ் மூவ்ல அப்ளை பண்ணுங்க. அது வரைக்கும் நாங்க போய் அடுத்த பாட்டுக்கு ரிஹர்ஸ் பண்றோம். போலாமா கமலேஷ்? வாங்க சார். பொங்கல் கொண்டாட்டம் வரும்போது செதர் தேங்காய் இல்லாம விளையாட முடியுமா? முடியாது. அதனால எங்களுடைய சூப்பர் மாம்ஸ் வந்து 2 டீமா பிரிச்சிடுறேன். இந்த பக்கம் லட்டு வாங்க, ஸ்வேதா, அர்ச்சனா எல்லாரும் வாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக்மா. 4 பேர் வரீங்க, ஓகே? 4 பேர் ஒரு டீம்ல இருக்கும்போது உங்ககிட்ட 50 தேங்காய் இருக்கு. செதர் தேங்காய்னு பேர் வச்சது காரணமே அந்த தேங்காய் செதறணும், பீஸ் பீஸா உடையணும். யார் பொறுக்குறாங்கன்ற கவலை நமக்கு வேணாம். கடைசியில பாக்கிட்டு நம்ம பொறுக்கிக்கணும். இவங்க கம்ப்ளீட்டா அவங்க 50 தேங்காய் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு டைம் எடுத்திருக்காங்கன்றதை பார்த்துட்டு அப்புறம் நீங்க செதர் தேங்காய் விளையாட போறீங்க. ஸ்வேதா, பிரீத்தி, அனிதா and கிருத்திகா, your time starts now. ஸ்வேதா, இது 50 தேங்காய் உங்களை உடைக்க சொன்னோம். 50 தேங்காய்ல கிட்டத்தட்ட ஒரு 32 தேங்காய் நீங்க உடைச்சீங்க. 18 பானை உடைச்சிருக்கீங்க. அந்த 18 பானையோட சாதனைக்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு. மத்தவங்க எல்லாம் கூட ஓகே. எனக்கு பிரீத்தி, அது எப்படி ஒரு தேங்காய் உடைக்க 8 தடவை உடைக்கிற பிரீத்தி? நீ சான்ஸ் இல்ல. நான் முதல்ல சொன்னேன் எனக்கு தேங்காய் உடைக்க வராதுன்னு. நீ தான் கேட்கல. தேங்காய் உடைக்கிறது வேலையா? ஸ்வேதா, ஸ்வேதா என்ன ஸ்வேதா டெய்லி நீ உடைக்கிறியா கோயில்ல? இல்ல செல்லம், சும்மா உடைச்சு பாப்போம். எனக்கு ஆசை கோவில்ல தேங்காய் உடைக்கணும்னு. திஷ்டி சுத்தி உடைப்போம் இல்லையா, அது அண்ணா தான் உடைப்பாரு. எனக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாரு. நீங்க 2 பேரும் தான் பின்னி எடுத்தீங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த டீம் பாருங்க. வேஷ்டிலாம் ரெடியா போட்டு ரெடியா இருக்கீங்களா? கம் ஆன், your time starts now. ஓட விடக்கூடாது. 8 பேர் பொறுக்கிறாங்க. இரு,
நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த போட்டியில தேங்காய் உடைச்சவன் யாரு, அவன் தான் போட்டியாளர், அவன் தான் வெற்றியாளர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எங்களுக்கு வந்து கை வலிக்கும் இந்த தேங்காய் உடைக்கிறதுல. அதனால உடைச்சதுக்கு அப்புறம் யாரோட கூட அதிகமா பொறுக்கின தேங்காய் ஃபில் ஆகுதோ அவங்க தான் வின்னர். கிளீன் பண்ண ரொம்ப பிடிக்கும். அனிதா இல்ல, இந்த பக்கம் தீபஸ்ரீ. தீபஸ்ரீ என்ன அமேசிங் லேடிஸ். உண்மையிலேயே இந்த கேம் வந்து for the fun of running, the fun of joy, தேங்காய் உடைக்கிறது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் we've had a lot of fun. so இங்க வந்து இந்த என்டையர் எக்ஸசைஸ் பண்ண எல்லாருமே சூப்பர் மாம்ஸ். கண்டிப்பா big round of applause. எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு தடவை பொங்கலா பொங்கல் செய்யலாமா? 1 2 3 சரிகமபா சீனியர்ஸ்ல இவங்க வந்தா கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கன்ஃபர்ம்டுங்க அப்படின்னு எல்லாருமே தைரியமாக சொன்னாங்க. கண்டிப்பா இந்த பொங்கல் செலிப்ரேஷன்ல எப்படி மிஸ் பண்ண முடியும்? டைம் ஃபார் us to welcome our golden girl from சரிகமபா சீனியர்ஸ், வர்ஷா.
சரிகமபா லிட்டில் சாம் சீசன் 2 உடைய டைட்டில் வின்னர் அழகிய தமிழ் மகள் இவங்க மேடைக்கு வந்து தமிழ்ல பேச ஆரம்பிச்சாங்கன்னா 2 நாள் கூட உட்காந்து கேட்டுட்டே இருக்காங்க. பேசுறதே அவ்வளவு அழகா இருந்ததுன்னா பாடும்போது எப்படி இருக்கும்? டைம் ஃபார் அஸ் டு வெல்கம் சரிகமபா லிட்டில் சாம் சீசன் 2 உடைய டைட்டில் வின்னர் இதழ்
ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாட்டு எடுத்துக்கு நமக்காக வராரு உதய். என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போற என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி ஆட்டுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு மழைக்காலத்தில் குடிசையெல்லாம் தண்ணீரில் மிதக்கின்ற கட்டுமரம், வெயில் காலத்தில் குடிசையெல்லாம் அணையாம எரிகின்ற காட்டு மரம். பேரி இல்லா ஊருக்குள்ள உறக்க வேணும் பேரக்குள்ள, பட்டதெல்லாம் எடுத்து சொல்ல பட்ட படிப்பு தேவையில்லை. தீபந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து இதுதான் என் கருத்து. அடைய உதய கலந்து வச்சு விடிய விடிய இருந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். இடுப்பு எலும்பு உடஞ்சி வச்சு அடுப்புலாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். ஆடுங்கடா என்ன சுத்தி நாயனாரு வெட்டு கத்தி, பாட போற என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி. கடா வெட்டி பொங்க வச்சா காளிகத்தா பொங்கல்லடா, துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கல்லடா. ஏடிய உதய கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். இடுப்பு எலும்பு உடச்சு வச்சு அடுப்புலாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல்.